நமஸ்தே வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் இடையில நடக்கிற உரையாடலை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து டாக்டரு ஒரு ரோகின்னா பேஷண்ட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த அதே வந்து டைலாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடைக்காரருக்கும் ஒரு பையனுக்கும் நடந்துச்சு. அப்போ கடைக்காரர் பெரியவர், பையன் வந்து சின்னவன். அவனை சொல்லும்போது ஒரு நம்ம கம்மியாக சொல்லிக்கிடலாம், இங்கே இல்லேலோ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். ஆனால் இங்கே டாக்டர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லும்போது வர்ற பேஷண்ட் வந்து பெரியவர். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாக்கியங்கள்லாம் இருக்கணும். சரியா? இதுக்கு முன்னாடி உள்ள இந்த வீடியோவில் உள்ள லெட்டர்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா வாசிக்க கற்றுக்குறேங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். சரியா? எதையுமே முடியும் அப்படின்னு நினச்சி படித்தாதான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபர்தராக சென்டென்ஸ்லாம் மேக் பண்ண முடியும். சரி, இப்போ போவோம். சரியா? டாக்டர் और ரோகி கே பீச் சம்வாத். டாக்டர் மற்றும் ரோகின்னா பேஷண்ட் இடையில், அவர்களுக்கு இடையில் நடக்கும் உரையாடல். ரோகி அப்படின்னு சொன்னால் வந்து பேஷண்ட். அவர் சொல்கிறார் உள்ள வந்தோன்னே, நமஸ்கார் டாக்டர் சாஹப், நமஸ்கார் டாக்டர் சாஹப், வணக்கம் டாக்டர் அவர்களே அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ டாக்டர் சொல்கிறாரு நமஸ்கார், ஆயிஏன்னு சொல்லும்போது பெரியவர், அதனால வந்து ஆயிஏ. இதே சின்னவங்களா இருந்தால் ஆயே அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆயிஏ வாருங்கள், பைட்டியே உட்காருங்கள், கியா ஹுவா என்னாச்சு அப்படின்னு கேட்காரு. இப்போ ரோகி சொல்றார் பேஷண்ட், டாக்டர் சாஹப் முஜே ராத் சே டண்ட லக் ரஹி ஹை. டாக்டர் சார், முஜேனா எனக்கு, நைட்ல இருந்து டண்டன் சொன்னா குளிருது, குளிர் எடுத்துக்கிட்டு இருக்குது. ரஹிகைன்னா அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ததானா மற்றும், சிர் மேம்னா தலை, தேஜ் தர்த் ஹோராகை, தேஜ்னா கடுமையா, அதிகமான, தர்த்துனா பெயின், அதிகமான பெயின் இருந்துட்டு இருக்கு. அப்போ எனக்கு நைட்லேருந்து குளிர இருக்குது, தலைவலியும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே டாக்டர் சொல்றாரு, தர்மாமீட்டர் லாயியே, நர்ஸுக்கிட்ட சொல்றாரு. சரியா? தர்மாமீட்டர் லாயியே, தர்மாமீட்டர் கொண்டு வாங்க. அரே அப்போ தோ தேஜ் புகார் ஹை. ஆமாம், உங்களுக்கு தேஜ் புகார்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, காய்ச்சல் இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி? இப்போ ரோகி சொல்கிறார் பேஷண்ட், மேரே பூரே ஷரீர் மேம், ஷரீர்னா பாடி, உடம்பு, தர்த் ஹோ ரஹா ஹை, எனக்கு என் உடம்பு ஃபுல்லாக ஒரே வலியாக பெயினாகவும் இருக்குது அப்படிங்கிறாரு. டாக்டர் சொல்கிறாரு, லீஜியே எடுத்துக்கொள்ளுங்கள், தீன் தின் கி தவா, 3 நாளைக்கு உள்ள, தவானா மெடிசன், 3 நாட்களுக்கு உள்ள மெடிசன் தே ரஹாகும், உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போ 3 நாளைக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன், அதை எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றாரு. ரோகி இப்போ சொல்றாரு, பீனே கி தவா மத் தீஜியே. பீனேனா குடிக்கிற மாதிரி உள்ள டானிக்லாம் எனக்கு வந்து, மத்னா டோன்ட், வேண்டாம், எனக்கு கொடுக்காதீங்க. தீஜியேனா மரியாதையை சொல்றது. சரியா? மைம் பி நஹி பீத்தா, என்னால் குடிக்க முடியாது. டாக்டர் சொல்றாரு, டீஹே நல்லது, ஏ கோலியாங்னா இந்த மாத்திரைகள், கோலியாங்னா மாத்திரைகள், கோலியா ஹை இன்ஹேங் தின் மேம் தீன் பார் காலேனா, இன்ஹேங்னா இதை வந்து, தின் மேம்னா ஒரு நாளைக்கு, தீன் பார் அப்படின்னு சொன்னா 3 நாளைக்கு வந்து, கானா சாப்பிட்றது, 3 நாளைக்கு சாப்பிட எடுத்துக்கிறங்க, லேனானா எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? ரோகி சொல்றாரு, அச்சா தன்யவாத் டாக்டர் சாஹப் அப்படின்றாரு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதில் எதுவும் டவுட் இருக்குது, இல்லை நிறை குறை எது இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நான் ஒவ்வொரு வீடியோக்கும் முடிவில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு போடணும்னு நினச்சிட்ருக்கேன். பாருங்கள், இதில் வந்து ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிக்க போகிறீங்க, அப்போ சொல்லும்போது விஷஸ் சொல்லணும், மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சரி, எனக்கு இதில் எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். சரியா? நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிடலாம், எக் தின் बार बार आए, यह दिन बार बार आए அப்படின்னு சொன்னா, many happy returns of the day. Thank you.